இப்போ வந்து நம்ம மத்திய கைலாஷ் கிட்ட கட்டின்னு இருக்கிற ஒரு எல் ஷேப்பு ஃப்ளைஓவர் அதை பற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க அதை பார்க்கலாம். ஓஎம்ஆர்லேருந்து வர கனெக்ஷன் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. ஐஐடி சைடு இருக்கிற கொஞ்சம் பாக்கி இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கனாக்கா கூடிய சீக்கிரமே இந்த ஃப்ளைஓவர் திறந்துடுவாங்க. திறந்துட்டா இங்கே இருக்கிற அந்த டிராஃபிக் வந்து ஃபுல்லாக ஈஸ் ஆகிடும். இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து ஐஐடி அந்த சைட்லேருந்து வர பில்லர்ஸு. இந்த சைடில் வந்து உங்களுக்கு இந்த ஐஐடிலேருந்து இந்த பில்லர்லாம் போட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த ரோட்லேருந்து பில்லருக்கு வர அந்த ஸ்லோப்பை தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அந்த எல் ஷேப் இன்டர்செக்ஷன். சர்தார் பட்டேல் ரோட்லேருந்து வந்து ராஜீவ்காந்தி சாலை, அதாவது ஓல்டு மகாபலிபுரம் ரோடு இருக்கு இல்லையா, அது ஜாயிண்ட் ஆகிற இடம். திரும்புகிற இடத்துல வந்து இன்னும் அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டுருக்கு. அதுதான் ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் ஒர்க்கு. இந்த ஃப்ளைஓவரோட லென்த்து பார்த்திங்கன்னா 650 மீட்டர். இதோட வித்து பார்த்திங்கனாக்கா 7.6 மீட்டர்ஸ். இது வந்து ஒன்வே தான். ஐஐடியிலேருந்து அப்படியே ராஜீவ்காந்தி சாலைக்கு போகிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு டிராஃபிக் ரொம்ப ஈஸி ஆகிடும் வித்தவுட் சிக்னல். இந்த மத்திய கைலாஷை ஒட்டி போகிறது இது வந்து இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 10,000 வெஹிக்கிள் வந்து பாஸ் ஆகும்னு அன்இன்டரப்டடாக இது வழியாக இந்த ஃப்ளைஓவர் வழியாக பாஸ் ஆகுதுன்னு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக இது இப்போ டிசம்பர் 2025 திறந்திருக்க வேண்டியது. ஆனால் மெட்டீரியல் டிலே, ரெயின் அந்த காரணத்தினால அப்படியே தள்ளி போயிடுச்சு. இப்போ ஒர்க் வந்து ஃபுல் வீச்சு நடந்துட்டுருக்கு. ஆனால் அது எப்படி இருந்தாலும் பிப்ரவரி மாதம் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த கவர்மெண்ட்டு திறந்து வைப்பாங்களா இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த கவர்மெண்ட் திறப்பாங்களான்றது அப்போ தான் தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த கஸ்தூரிபா நகர் ரயில்வே ஸ்டேஷனு, எம்ஆர்டிஎஸ். ஆனால் ரொம்ப எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன்லாம் ரொம்ப ஷாபியாக இருக்குங்க. இதை வந்து மெட்ரோ டேக் ஓவர் பண்ணோன்னே அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ரீவாம்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த ரயில்வே பில்லருக்கு கீழே வந்து வாக்கர்ஸ் லேன் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. மார்னிங் ஈவினிங் வாக்கர்ஸ் வந்து நடக்கிறதுக்கு. அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ இங்கே வந்து ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிரிட்ஜு வச்சுருந்தாங்க. இது கட்டுறதுனால அதை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் இது முடிஞ்ச உடனே திருப்பி அந்த பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜு வந்து எஸ்கலேட்டரோட கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி சாலையிலேருந்து இந்த எலிவேஷன் இது அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுது. ஐஐடி சைடு தான் அவங்க கம்ப்ளீட் ஆகலை. ஒன்ஸ் ஐஐடி சைடையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த எல் ஷேப்பு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாக்கா இது ஃபுல்லாக முடிஞ்சிடும் ஒர்க்கு. இதுதான் அந்த நம்ம எம்ஆர்டிஎஸ்ஸு. கொஞ்சம் ரொம்ப ஷாபியாக தான் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ரீவாம்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கன்னா இது போன்று நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் பதிவேற்றம் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து அடையும். நன்றி, வணக்கம்.